எல்லாருக்கும் வணக்கங்க. நாங்கள் வந்து குடும்பத்தோடு எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு பொங்கல் வைக்க போகிறோங்க. வாங்க எங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா நாங்கள் வந்து வேனில் வந்து கோவிலுக்கு தேவையான வீட்டிலேருந்து தண்ணி, அரிசி, பாத்திரம் எல்லாமே வீட்டிலேருந்து வெறுவு கூட பொறிக்கின்னு போயிட்டேங்க. எங்கள் மாமியார் வந்து ஏரி வேலைக்கு போயிருந்தாங்க பாருங்கள். அங்கே சின்ன சின்ன வெறுவெலாம் பொறுக்கி எடுத்துன்னு போயிட்டேங்க பொங்கல் வைக்கிறதுக்கு. வாங்க போய் நாங்கள் எங்கள் கோயிலுக்கு போகிறோம். கோயிலாண்ட வந்துட்டோங்க. அங்கே இப்போ எங்கள் கோவிலுக்கு வந்து அங்கே வந்து கைனி காடு தாங்க. அங்கே தாங்க எங்கள் குலதெய்வம் முனீஸ்வரர் சாமிங்க. எங்கள் பூர்வீக சொந்த ஊர் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டத்தில் பக்கத்தில் இருக்குங்க என்ற கிராமங்க. அங்கே தாங்க பொங்கல் வைக்க போகிறோம். வாங்க அடுப்பு மூட்டி எப்படி பொங்கல் வைக்கிறேன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கோவிலாண்டே வந்துட்ட பிறகு பார்த்தா நாங்கள் போன வருஷம் பொங்கல் வைக்க சொல்ல சின்ன சின்ன கல்லுங்களாம் இருந்ததுங்க நிறையா. இப்போ கல்லுங்களாம் எல்லாம் காணோன்னா அங்கே கிராமத்தில் தாங்க எப்படி இருந்தாலும் மாடு கீடு கட்டத்துக்குலாம் ஒரு கல்லாக மிஸ் ஆகிடுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், பெரிய பெரிய கல்லுங்களாம் அடக்கி வச்சுருந்தாங்க அங்கே. ஏன்னா கோவிலுக்கு கட்டலான்னு சொல்லிட்டு ஒரு டைம் இறக்கி வச்ச கல் அப்படியே இருந்ததுங்க. சரி அந்த கல்லுங்களை பெரிய பெரிய கல்லுங்க தான் தூக்கின்னு வந்து நாங்கள் பொங்கல் வைக்க அடுப்பு மூட்டுறோங்க. நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் ஒத்தாவரைத்திங்க. நாங்கள் வந்து எங்கள் மாமியாருக்கு வந்து 3 பிள்ளைங்க. அதனால் ஒரே அடுப்புலையா சரி பொங்கிடலாம்னு சொல்லிட்டு கல் பெருசாக இருந்தது. அதனால் மீடியமான அது மீன் தனித்தனியாக அடுப்பு மூட்டுவோம். இந்த வாட்டி வந்து வாட்டமாக இருந்தது. ஒரே அடுப்பு, அதாவது கல் 3 கல்லிலே மூட்டி ஒரே இதிலே வச்சுட்டோங்க. நாங்கள் 3 பேரும் சேர்ந்து ஒத்தாவரையத்துக்கு 3 பேரும் ஒரே அடுப்புலேயே வச்சு பொங்க வச்சோம். நல்லா இந்த வாட்டி சட்டுன்னு பொங்கல் ஆகிடுச்சுங்க. வேலை சட்டுன்னு முடிஞ்சிச்சு. போன கொஞ்ச நேரத்துலேயே அடுப்பு நல்லா எஞ்சுதுங்க. பொங்கலும் நல்லா பொங்கி வந்தது. நம்ம குலதெய்வத்துக்கு வழிபாடு வந்து மாதம் போக முடியலனா கூட வருஷத்துக்கு ஒரு டைமாச்சும் நம்ம சாமியை போய் கும்பிட்டு வாங்க. ரொம்ப நல்லதுங்க, நம்மளுக்கு நல்லது, நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. நான் வந்து பொங்கல் சோறு வந்து பொங்கிட்டுனா நான் நைட்டு வந்து இந்த பொங்கல் சோறு தாங்க வீட்டில் சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க பொங்கல் சோறு. அது சாமிக்கு படைச்ச சாதம்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நான் ரொம்ப அந்த சாப்பாடு தான் எடுத்துன்னு அன்றைக்கி நைட்டு நான் சாப்பிட்டேங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் பொங்கல் வச்சேங்க. இந்த வீடியோ வந்து ஒரு 4 நாள் பொறுத்தாங்க அப்லோட் பண்ணுறேன். நல்லா சாதம் பொங்கி வருது பாருங்கள். பொங்கி வர சொல்ல பொங்கல் சொல்லலாம். அதுக்கப்புறம் நிறைய பங்காளிங்களாம் வந்திருந்தாங்கங்க. எங்களுக்கு நிறைய பங்காளிங்க இருக்காங்க. ஆனால் ஒரு வாரமாக தள்ளி வைப்பாங்க. நாங்கள் போன டைமில் ஒரு 10 வீட்டு பங்காளிங்க வந்து வச்சாங்க. அவங்களும் வச்சாங்க. எங்களுக்கு முன்னாடியே காலையிலே வந்து வச்சுட்டு போயிட்டாங்க. சென்னையில் இருக்கிறவங்க, செய்யாறு, ரொம்ப லாங்காகிறவங்களாம் வந்து முன்னாடியே வச்சுட்டு போயிடுறாங்க. வச்சுட்டு இருக்கிறாங்க. காலையிலே வந்து வச்சுட்டு இருக்கிறாங்க. 8-9 மணிக்கெலாம் கூட வீட்லேயே சாதம் பொங்கல் சோறு பொங்கி வந்து வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், கல்லெல்லாம் மூட்டி நல்லா பொங்கல் சோறு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரெடி ஆகிட்ட பிறகு அந்த குண்டாலாம் இறக்கி வச்சுட்டு இந்த கறிலாம் ஆகிடலாங்க குண்டால். அது நாங்கள் அதுக்கப்புறம் தாங்க வலைக்கு குங்கும மஞ்சள்லாம் வைப்போம். குங்கும மஞ்சள் வச்சுட்டு வாங்க இப்போ சாமி கும்பிட சொல்ல பார்க்கலாம். நீ கும்பிட்டு உன்னை பார்த்துட்டு போகலாம். உனக்கு சாமி வருதா, எனக்கு சாமி வருதான்னு பாத்து எல்லாமே வேப்பலம் வச்சாங்கடா. அம்மா பிடிக்கிறோம். யார் அங்க முன்னாடி வாயில் போடு. எல்லாம் கோயில எல்லாத்தையும் நல்லா இருக்கணும்னு வேண்டிடா. போன வருஷம் தாத்தா வந்தாரு, வாயை விட்டு வந்தீங்க. இந்த மாதிரி வாயை விட்டு வந்தீங்க. இந்த பாருங்கள், நாங்கள் சாமிலாம் கும்பிட்டோங்க. நாங்கள் வந்து முனியேஸ்வருக்கு எப்போவுமே பொரி வீட்டில் வந்து பச்சரிசி வந்து ஊற வச்சு வெல்லம் போட்டு வடை செய்வோங்க.
அதுமாரி வடை, அதுக்கப்புறம் மாவேலி, அதுக்கப்புறம் பொங்கல் சோறு. நம்ம வீட்டில் இருந்தது முனீஸ்வருக்கு சாமிக்கு வீட்டில் அங்கே வந்து மாலை வாங்கின்னு வந்துட்டேங்க. எங்களால் முடிஞ்சது. அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் தாங்க மேக்ஸிமம் வாங்குவாங்க. எங்களுக்கு அவ்வளோ தெரியாது என்னென்ன வாங்கணும்னு சொல்லிட்டு. அந்த வேலைலாம் மட்டும் இப்போ கூட எங்கள் மாமியார்கிட்டே ஒப்படைச்சிடுவோம். மேக்ஸிமம் இது ரொம்ப பெரிய பெரிய வேலை இல்லைங்க. பெரிய வேலைலாம் அது என்னென்ன வாங்கின்னு போனோம் எங்களுக்கு ஞாபகம் வராது. அதனால் மொத்தமே எங்கள் மாமியாரே வாங்கின்னு வந்துட்டாங்க. நாங்கள் எல்லாம் சேர்ந்து சாமி கும்பிட்டோம். எங்கள் மாமியார் வந்து எனக்கு வந்து சின்ன பாட்டி, எங்கள் அம்மாவுக்கு வந்து சித்திங்க. நாங்கள் எப்பவுமே எங்கள் மாமியார் வந்து பண்ணுவோம். ஏன்னா எங்கள் மாமியாருக்கு வந்து பொண்ணு இல்லைங்க. அவங்க ஸ்டார்டிங்கில் வந்து நான் சின்ன வயசில் ஆயான்னு கூப்பிடுவேன். கல்யாணம் பண்ணி நீங்கள் 2 பேரும் நின்று தான் நல்லா லைக் வச்சு அம்மானே கூப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அப்பா பார்த்து சேர்ந்து எல்லாருமே அம்மா வந்தாங்க கூப்பிடுவோம். இல்லை 3 பேர் வர்றேன். யாருமே பொண்ணிலோட அப்பா பார்த்து மாட்டாங்க. ஆயான்னு ஒரே போட்டால் ஒரு 3 பேர் வாயிலுமே மேக்ஸிமம் நாங்கள் வந்து எப்போ ஒரு டைம் தான் கோயிலுக்கு பசங்க லைக் போடாது. அவங்க வேலை பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு அதுவே இருப்பாங்க. ஆனால் யாரும் நாங்கள் ஒத்தா வரைக்கும் சரி யாருமே நாங்கள் அவ்வளோ சண்டைலாம் போட்டுக்க மாட்டோம். ஒருத்தர் வாக்குவாதம் பண்ண மாட்டோம். அந்த அளவுக்கு எங்கள் மாமியாரை விட மாட்டாங்க. கரெக்டாக இருந்துருவாங்க. எங்கள் வீட்லேயும் எங்கள் மாமியாருங்க. நாங்கள் வந்து எப்பவுமே பார்த்தோம்னா நல்லா சிரிப்போம், பேசுவோம், அவ்வளோதாங்க. ஒரு வீட்டில் அடிக்கடி சண்டை போட்டுன்னு சேரத்து அதுமாரிலாம் கிடையாது. சண்டையும் போட மாட்டோம். ஒரு அளவு இல்லைங்கக்கா. ஆனால் எனக்கு வந்து நல்லா எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும்னு தான் எல்லாருக்குமே ஆசை. அவங்களும் நல்லா எங்கள் பசங்க மேலே நல்லா பாசமாக இருப்பாங்க. எங்கள் அக்கா வரைக்கும் எங்கள் மச்சினங்க எல்லாமே குழந்தைங்க நல்லா பார்த்துப்பாங்க. அவங்களும் நல்லா பாசமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போய் குழந்தை எல்லாம் சாமி கும்பிட்டு நல்லா நிறைவாக இருந்ததுங்க மனசு. பாருங்கள் பொங்கல் சோறு, அந்த ரொட்டி நல்லா இருக்குங்க. வெல்லம் போட்டு செய்கிற ரொட்டி சூப்பராக இருக்குங்க. அதுவும் சாமி கோயிலில் படிச்சுட்டு வந்து கொடுத்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நாங்கள் வந்து இந்த பக்கம் வந்து சாப்பிட்டோங்க. கோயில் வந்து பிளான் போட்டுருந்தாங்க கோயிலுக்கு. எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தர் வந்து எங்கள் பங்காளிங்க முழுவாக இருந்தாங்க. அதனால் கோய் ஏறக்கூடாதுங்க. அதனால் கோய் இறக்கலைங்க. எப்பவுமே ரொம்ப நாளாச்சு நாங்கள் கோய் இறக்க கிடையாது. ஒரே வாட்டி தான் அர்த்தம் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் கோயே இறக்கலைங்க. முன்னேஸ்வருக்கு வந்து புற பிடிக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் பிஸ்கெட்லாம் விற்கிறலாங்க. அதனால் புற பிடிக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிடுவோம். புற மட்டும் வாங்கிட்டு போனோம். சாமி கும்பிட்ட பிறகு கையில் வந்து கவுறு கட்டுவாங்க. மஞ்சள் போட்டு மஞ்சள் தண்ணியில் போட்டு இது பண்ணி வைப்போங்க. வீட்டுக்கெலாம் வந்து கட்டுங்க. நம்ம எல்லாம் கட்டிக்கலாம். வீட்டுக்கு வந்து மாடு வீட்டுக்கெலாம் வந்து கட்டினா நல்லதுங்க. எங்கள் வீட்டுக்காரர் கையில் கடைசியில் கையை திருப்பி கட்டுறேங்க. அது சிரிப்பு வந்துச்சுங்க. அதனால் சிரிச்சிட்டேன். இயற்கையாக காத்தோட்டமாக இருக்குதுங்க. நல்லா இருக்குது இடம். நல்லா பாருங்கள். இதில் பச்சை தாங்க எங்கள் குலதெய்வம். நல்லா பெருசாலாம் ஒன்றும் கட்டலைங்க. சின்னதாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு காரை போட்டு விட்டோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அவ்வளோதாங்க. இப்போ நாங்கள் வீட்டுக்கு புறப்பட்டு வந்துட்டோங்க. ஒரு பாப்பா வந்தாங்க. அவங்க கூட நல்லா ஜாலியாக இருந்ததுங்க. எங்கள் சொந்தக்கார குழந்தைங்க வீட்டில் வந்து நாங்கள் அப்புறம் மறுபடியும் பூஜை பண்ணேங்க. நான் பொங்கல் சோறுலாம் அவங்க வச்சு சாமி படைச்சிடலாங்க. அந்த பொங்கல் வந்து மறுபடியும் வீட்டில் வந்து மாவேலுக்கெலாம் வழுக்கேற்றி பொங்கல் சோறுலாம் வச்சு நடு வீட்டில் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சாமி கும்பிட்டாங்க நிறைவா.